நண்பர்களே, ட்ரிகர் ஃபிங்கர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ட்ரிகர் ஃபிங்கர்னு சொல்லிட்டு ஒரு விதமான ப்ராப்ளம் இருக்கு. அது என்னன்னு சொன்னா, ரொம்ப லாங் டிரைவ் பண்றவங்க, லாரி டிரைவர்ஸ், ட்ரக் டிரைவர்ஸ், ஓகே, இந்த கையை வந்து இப்படியே வச்சுக்கிட்டு இதே நிலையில வச்சுக்கிட்டு அவங்க வந்து போறாங்கல்ல. அப்புறம் அந்த கேம் விளையாடுறாங்க இல்லையா, அந்த கேம் விளையாடுறவங்க, அப்புறம் டைப் பண்றாங்களே, ரொம்ப லாங் டைம், லாங் ஹவர்ஸ் அவங்க டைப்பிங் செய்றாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் செய்றாங்க, அந்த வயலின், ஓகே, இந்த மாதிரியான அந்த விரலை வந்து பயன்படுத்தி செய்யக்கூடிய வேலைகள், சரிங்களா? இந்த மாதிரி உள்ளவங்க ரொம்ப நம்ம அந்த விரலை நம்ம வந்து ஒரே பொசிஷன்ல ரொம்ப நேரம் நம்ம வச்சிருந்தோம்னு சொன்னா ட்ரிகர் ஃபிங்கர் ப்ராப்ளம் வருதுங்க. ட்ரிகர் ஃபிங்கர் ப்ராப்ளம் சாதாரண ப்ராப்ளம் இல்லைங்க. கை விரலை வந்து மடக்க முடியாதுங்க, மடக்கின விரலை நிமித்த முடியாதுங்க. அது வலி வந்து சொல்லி மாறாதுங்க, ரொம்ப கடுமையா இருக்கும். ஸோ இது ப்ராப்ளம் ஏன் வந்துச்சுன்னு சொன்னா இதெல்லாம் பாருங்க காரணங்கள். இது எப்படி நம்ம தீர்க்க முடியும்? அப்போ நம்ம மருந்து இல்லாம இப்ப வலி ஏதாவது துடிக்கிறாங்க, இதை சரிப்படுத்த முடியலன்னு செய்வாங்க, வலி மருந்து சாப்பிடுவாங்க, பெயின் கில்லர் சாப்பிடுவாங்க. ஸோ பெயின் கில்லர் நல்லதுங்களா? பெயின் கில்லர் நிச்சயமா வந்து பல பக்க விளைவு இருக்கு. ஸோ பெயின் கில்லர் எல்லாமே நம்ம சனி தெராப்பி மூலமாக இந்த ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்ண முடியுங்க. அப்புறம் அதோட மட்டுமே நம்ம கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்கணும்னு சொன்னா, அந்த கை வேற கொஞ்ச நேரம் செஞ்சுட்டு ஒரே பொசிஷன் இல்லாம கொஞ்ச நேரம் மாத்தி நம்ம செஞ்சோம்னு சொன்னா இந்த ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டா தீர்வு காணத்துக்கு வழி இருக்குங்க. ஸோ இதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. சனி தெராப்பியை வந்து அணுகணும்னா எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் உங்களுக்கு ஆலோசனை தந்து நன்றி.